குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். புதினா திரும்பவும் தளர்த்து வந்திருக்கு. இந்த டாலியா ஊட்டியிலேருந்து இப்படி கிழங்கு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, இந்த கிழங்கு வச்சு இந்த 2 டாலியா நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே 2, இங்கே ஒன்று தொட்டியில் வச்சுருக்கோம். இந்த ஒன்று வருது, என்ன கலர்னு தெரியல. பூ பூத்த பிறகு போடுவேன். இப்போ பன்னீர் ரோஸு குட்டி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. குட்டி பன்னீர் ரோஸ் 2 பூத்துருக்கு. சப்போட்டா காய்ச்சிருக்குது. இதே காய்ச்சி முடிச்சிருச்சு. வாழைக்குலை வாழைக்குலை ஒன்று இருக்குது. முருங்கைக்காய் நல்லா பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்தோம். முருங்கைக்காய் நல்லா கீழே இன்னும் பறிக்கிற மாதிரியே. இந்த காய் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இங்கே இப்போ தான் முதல்ல ஒரு இன்னொரு முருங்கை வச்சுருக்கேன். அது நல்லா நீள காயாக இருக்குது. நான் எல்லாமே ருசி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த காய் இது நல்ல நீள காயாக இருக்குது. நிறைய காய் பிடிச்சிருக்குது. இப்போ வெத்தலை கொடி டாலியா பூத்ததுக்கப்புறமா அடுத்தது போடுறேன். ஒரு தடி எங்கே கிடக்கு, ஒரே ஒரு காய் அந்த கொடியில் காய்ச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், டெடி பியர் தைச்சிக்கிட்டு இருக்கேன். தைச்சிட்டு போடுறேன். யாருக்கும் படிக்கணுன்னா அப்புறம் கேளுங்க, சொல்லித்தரேன்.